இனி மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்காது. பார்க்க போனா எல்லாரையும் விட இவர்கள் இது காலகட்டங்கள்ல ரொம்பவும் சுறுசுறுப்பா, ரொம்பவும் ஸ்மார்ட்டா, ரொம்பவும் ஆக்டிவா, இந்த கோ கெட்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது போய் ஒரு விஷயத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு ஸ்பீடு, ஸ்டீல் த ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களை ரொம்பவும் வேகமாகவும் விவேகமாகவும் இயக்கி கொண்டிருக்கிறது. இதுல எங்க ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தோம்னா, ராசியில் சூரியன் செவ்வாய் இது ரெண்டுமே உஷ்ண கிரகம், போர் கிரகம். அப்போ நம்மை மீறி நாம் போகிற வேகத்தில் ஏதோ கொஞ்சம் கோபப்படுவது போல், ஏதோ சில வார்த்தைகளை நாம் சொல்லி விடுவது போல், அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் மற்றவர்களை லேசாக வருடுவது போல் இருக்கக்கூடிய அமைப்பு இனிமேல் இருக்காது. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களின் கூட்டணி. இந்த கூட்டணியில் சந்திரனும் சேரப்போவது அப்படின்பது, இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா வரிசையாக இவர்களுக்கு யோகங்களாக வரும். என்னன்னா 9, 10 அதிபதியின் கூட்டணி. அப்போ இங்க குரு மங்கள யோகம், அது தவிர குரு சந்திர யோகம், அதையும் தவிர இவர்களுக்கு சிவராஜ யோகம். இப்போ இதனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தனஸ்தானம் மெயின்.